ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நிபோஷில் ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் உள்ள இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கறதுல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயுமே நம்ம சொல்லியிருப்போம், ஐஎல்ஓ பற்றி சொல்லியிருப்போம். ஸோ கிளியராக சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ ஐஎல்ஓ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்போம். ஆனால் இந்த வீடியோ வந்து ஐஎல்ஓ பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன, ஸோ அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஐஎல்ஓ அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஷார்ட்டாக புரியணும் அப்படின்னா, இங்கே வந்து ஒவ்வொரு சில சங்கங்கள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஆட்டோ சங்கம், அதுக்கப்புறம் இந்த சுமை தூக்குறவங்க அவங்களுக்கு சங்கம், ஸோ இந்த மாதிரி சங்கங்கள் வச்சுருக்காங்களா. ஸோ அதே மாதிரி இது வந்து லேபர்ஸ்க்கான ஒரு இன்டர்நேஷ்னல் சங்கம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள், சரிங்களா. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் ஐஎல்ஓ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு யூஎஸ், அதாவது ஒரு யுனைடெட் கம்பெனி. ஸோ ஒரு அமெரிக்கன் கம்பெனி. ஸோ இவங்களோட லொக்கேஷன் எங்கன்னா ஜெனீவாவில், சுவிட்சர்லாந்தில் இருக்க ஜெனீவாவில் இருக்குது. ஸோ இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஸோ 1919 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதாவது 1919 யுனைடெட் நேஷன், அதாவது இது ஒரு கவர்மெண்ட்டோட சேர்ந்த ஒரு அமைப்பு. ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட கோல் அப்படின்னு சொல்லி, அதில் எந்த அமைப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். ஸோ இவங்களோட கோல் என்ன அப்படின்னா, ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் பீப்புள். ட்ரீட்மெண்ட் அதாவது வேலை பார்க்குறவங்களுக்கு, அதாவது வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு தேவையான சிகிச்சை மீன்ஸ் எப்படின்னா, அது வந்து எல்லாமே அடங்குது இதில். ஸோ இவங்களோட கான்செப்டை வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து அமைச்சு கொடுக்கணும். ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னா, 1992 pursue a vision that lasting peace can only achieved. ஸோ அதாவது சந்தோஷம் இழந்த அந்த மக்களுக்கு, ஸோ அவங்களோட சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய சிகிச்சையை அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இந்த ஐஎல்ஓ அப்படிங்கிறது ஐஎல்ஓ செயல்படணும். இதான் அவங்களோட கோலை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இட் இஸ் அ குளோபல் இன்டர்நேஷ்னல் பாடி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ட்ராயிங் அப் அண்ட் ஓவர்சீயிங் இன்டர்நேஷ்னல் லேபர் ஸ்டாண்டர்ட் ஆன் ரைட்ஸ் டு ஃபார்ம் அசோசியேஷன், எம்ப்ளாய்மெண்ட், சோசியல் பாலிசி, கண்டிஷன் ஆஃப் ஒர்க், சோசியல் செக்யூரிட்டி, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அண்ட் லேபர் அட்மினிஸ்ட்ரேஷன் அமங் அதர்ஸ். ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு அதாவது இது ஒரு இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ சர்வதேச அமைப்பு அப்படின்னா ஆயிடுச்சு. ஸோ அதாவது சூப்பர்வைசிங், அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், அதாவது எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள். ஸோ வேர்ல்டில் எங்கே வந்து தப்பு நடந்தாலும் அதுக்கு வந்து குளோபல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இவங்க தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும். ஸோ அது எப்படி அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சங்கம். ஸோ வேலை வாய்ப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா, ஸோ அவங்ககிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் சோசியல் பாலிசி, சோசியல் பாலிசி மீன்ஸ் சமூக கொள்கை. ஸோ அதுக்கப்புறம் கண்டிஷன் ஆஃப் ஒர்க்கு. ஸோ நீங்கள் வேலை பார்க்குற கண்டிஷன் சரியில்லையா, ஸோ அதுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தென் அடுத்து சோசியல் செக்யூரிட்டி, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அமைப்பு வச்சுருக்காங்க இவங்களுக்கு கீழே. ஸோ நீங்கள் வந்து அசோசியேஷன்லேயோ, எம்ப்ளாய்மெண்ட்லேயோ, சோசியல் பாலிசிலேயோ எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இவங்க இதுக்குன்னு தனி சங்கம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களோட ரைட்ஸை வந்து பெற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஸோ தீஸ் இன்டர்நேஷ்னல் லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த இன்டர்நேஷ்னல் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, ஸோ இன்க்ளூட் ஸ்டாண்டர்டான ஆக்குபேஷனல் சேஃப்டி ஆர் இஷ்யூடு இன் த ஃபார்ம் ஆஃப், அதாவது இவங்க வந்து எல்லாத்துலேயும் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஸோ ஹெல்த் அண்ட் சேஃப்டிலையும் இவங்களோட பங்கு ஒரு இன்றியமையாத ஒன்றா இருக்குது. ஸோ ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா, ஒரு சில மாநாடுகள்லாம் நடத்தியிருக்காங்க. அந்த மாநாடு தான் நம்மளுக்கு வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ கான்வென்சேஷன். ஸோ அதாவது மாநாடு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாநாடு ஒன்று
ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த மாநாட்டுக்கு, அதாவது அந்த மாநாட்டுக்கு அது எப்போ வச்சாங்கன்னு ஒன்றும் போடலை. ஸோ அது எதுக்கானது அப்படின்னா ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் கான்வர்சேஷன், ஸோ தொழில் சார்ந்த பாதுகாப்பு மற்றும் சுகாதார மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடு வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் மீன்ஸ் பரிந்துரை. ஸோ எடுத்துக்காட்டுக்கு வந்து ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் ரெக்கமெண்டேஷன், அதாவது சேஃப்டியில் இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமேவும் இவங்க பண்ண ஒரு எப்படி சொல்ல ஒரு ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஸோ இந்த மாநாடு, ஸோ இந்த கன்வென்ஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஆர் யூஸ்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ் அ மாடல் ஃபார் என்டைரிங் நியூ ஆர் அமெண்டிங் எக்ஸிஸ்டிங் லெஜிஸ்லேஷன். அதாவது இந்த மாநாடும் இந்த ரெக்கமெண்டேஷன், இந்த பரிந்துரையும் புதுசாக வந்து திருத்தம் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான அடிக்கடி, அதாவது இதில் வந்து அடிக்கடி வந்து இவங்க வந்து ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இதில் வந்து எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் எந்த வித ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அடிக்கடி வந்து அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ் அ மாடல் ஃபார் என்டைரிங் நியூ, ஸோ மொத்தமாக வந்து எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்வென்ஷன்ஸ் ஆர் ஓப்பன் டு அக்ரி டு பை யூஎன் மெம்பர் ஸ்டேட்ஸ். அதாவது இந்த கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ILO கமிட்டி, ஸோ இது வந்து ஐநாவோட மெம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது உறுப்பு நாடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதாவது அக்ரி டு யூஎன் மெம்பர். ஸோ இந்த அமைப்பு வந்து ஐநாவாலையும் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போனா ஐநா உலகத்திலே பெரிய அமைப்பு ஐநா. ஸோ அவங்களாலே வந்து இந்த அமைப்பு வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் நிறையா அரசியல் ரீதியான காரணங்கள், ஸோ அமெரிக்கா எல்லாமே யூஎன்னே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஐநா இதில் ரொம்ப வந்து ஒரு மெயின் ரோலை ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ அமெரிக்கா இதில் ஒரு மெயினான ஒரு ரோலை ப்ளே பண்ணிகிட்ருக்குன்னே சொல்லலாம். ஸோ பிஹைண்டிங் தோஸ் கண்ட்ரி, ஸோ மறைமுகமாக இருந்த நாடுகள், ஸோ அந்தந்த நாட்டுக்கு So these countries accepting various conventions are obliged to reporting regular on the process. அதாவது இந்த நாடுகள், அதாவது இந்த ILOவை அக்செப்ட் பண்ண நாடுகள் வந்து வேறு மாநாடு அவங்க வச்சாலும் அதுக்கும் வந்து இவங்க வந்து ஒபே பண்ண வேண்டியது இவங்களோட ரெகுலர் ஒரு ப்ராசஸாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இதில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் டு த ILO கேன் பி மேட் பை ஆர்கனைசேஷன் தட் ரெப்ரசன்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் ஆஸ் வெல் அஸ் த கவர்மெண்ட் ஆஃப் அதர் ரெக்டிஃபையிங் மெம்பர் ஸ்டேட்ஸ் வென் நான் கம்ப்ளைண்ட் இஸ் அலைன்டு. ஸோ அதாவது அங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்களை அவங்கள வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிற அமைப்பு அதாவது அந்த அமைப்புகள் வந்து ILOவுக்கு வந்து புகார் அளிச்சுக்கலாம். ஸோ இவங்க வந்து அதாவது யாராலனா இந்த முதலாளிகள், ஸோ இல்லைனா வேறு ஆர்கனைசேஷன்ஸு, ஸோ அவங்களாம் இவங்களுக்கு கட்டுப்படலை அப்படின்னா ஸோ கட்டுப்படுத்த வைக்கும். ஸோ அதாவது எது மூலியமானா சட்ட ரீதியான விஷயங்களை அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு சில காம்பன்சேஷன் வந்து ஒரு சில முதலாளிகளோ ஆர்கனைசேஷன்ஸோ நம்மளுக்கு வந்து வாங்கி கொடுக்கல அப்படின்னா இவங்க வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் அடுத்து so then the conversation that have not been rectified have a state of recommendation for which member states have no specific obligation other than the notify their existence to the other legislations to the report on the happens of a result. அதாவது இப்போ இந்த ரெக்கமெண்டேஷன் இல்லைன்னா இந்த கான்வர்சேஷன், ஸோ இதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இதை வந்து அதாவது அந்த சட்டங்களுக்கு ஒபே பண்ணலை, ஸோ நோ ஸ்பெசிஃபிக் ஆப்ளிகேஷன், ஸோ ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறது கடமைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கடமைக்கு கீழ் வராத நாடுகள், அதாவது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட், அதாவது
நீங்கள் எப்படி சொல்ல உங்களுக்கு ஸோ அதாவது கான்வர்சேஷன் that have not been rectified, அதாவது அங்கீகரிக்கப்படாத மரபுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மரபை தான் ரெக்டிஃபைன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அதாவது ரெக்டிஃபைனா பரிந்துரைன்னு சொல்லுவாங்க. ஸோ கான்வர்சேஷன் that have not rectified, ஸோ அங்கீகரிக்கப்படாத ஒரு சில கான்வர்சேஷன், ஸோ மாநாடுகள், ஸோ அந்த உறுப்பு நாடுகள் வந்து அவங்க இருக்கிறத வந்து தங்கள் சட்டமன்றத்துக்கு வந்து அறிவிப்பதை வந்து ஸோ அதாவது அந்த சட்டத்துக்கு அவங்க இணங்கணும். ஸோ இணங்கலை, அதாவது அதுக்கு ஒபே பண்ணலை அப்படின்னா ஐஎல்ஓ வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஐஎல்ஓ ஆல்சோ பப்ளிஷ்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் சச்சஸ், ஸோ ஐஎல்ஓ வந்து ஒரு சில இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ ஐஎல்ஓ ஓஎஸ்ஹெச், ஸோ நம்ம ஓஎஸ்ஹெச் நம்ம சொல்ல மாதிரி ஆக்குபேஷனல் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களும் ஒரு சில கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஐஎல்ஓ கீழே வந்து நீங்கள் சேஃப்டியில் வந்து இந்த மாதிரியான கைட்லைன்ஸ் வந்து வச்சுருக்கணும். ஸோ அதை தான் வந்து கைட்லைன்ஸ் ஆன் ஆக்குபேஷன் சேஃப்டி அண்டு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ ஐஎல்ஓவோட சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கன்வே பண்ண பார்க்குறேன். இல்லை அப்படின்னா ஒரு சில வீடியோஸ்லாம் நீங்கள் திடீர்னு புதுசாக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம பேஜ் வந்து இன்ஸ்டாலே இருக்குது. ஸோ இன்ஸ்டாவோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். ஸோ இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. சேஃப்டி ஃபர்ஸ்ட், பி த பெஸ்ட்.